டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் 2026ல் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் 2027ல் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான கால்ஃபர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு எப்போ படித்தா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின்ஸ்க்கு நான் இப்போ ஆன்சர் கொடுத்துட்றேன். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக தமிழ் எலிஜிபிலிட்டி அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் நியூவாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குவாலிஃபைட் ஆகாமல் அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் மட்டும் மார்க் நிறைய எடுத்து என்ன ஆகுது அப்படின்னா கட் ஆஃப்ல அவங்களால வர முடியாத போயிடுது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் 10 யூனிட் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின்ஸை நம்ம படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மந்த் டு 10 மந்த் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்போது அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டான நேரமாக இருக்கும். ஸோ நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய ஆஸ்பிரண்ட்டு அந்த எக்ஸாமுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்கமிங் கால் ஃபார் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% சிலபஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் 30 மார்க்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு நிறையவே டைம் தேவைப்படும். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிக்கிறதுக்கு ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த நேரம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிலபஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறமா படிக்க ஆரம்பிக்கலாமே அந்த மாதிரி வந்து படிக்க ஆரம்பித்தவங்க வேலைக்கு போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லெஸ். ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா கஷ்டமான நேரமாக இருக்கும். ஸோ நம்மளோட டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரைட் டைம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம். எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு ஒன்லி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ நம்ம அதர் டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணுறதில்ல. ஸோ ஒன்லி நம்ம அகாடமி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோடைய புக்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு சிங்கிள் புக்கு நம்ம தரோம். ஸோ 1வது யூனிட் 2வது யூனிட் 3வது யூனிட் அந்த மாதிரி வந்து 10 யூனிட்டுக்குமே நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 10 புக்கு நாங்கள் தரோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். நியூ சிலபஸில் இருக்கிற டாபிக் ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கொஷின் பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல்லே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்குமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு புக் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இந்த ஒரு புக் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ நீங்கள் வேறு எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் தேவையில்லை. தமிழ் எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேண்ட் புக்கே உங்களுக்கு வந்து போதுமானது. இதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் இருக்கும். கீ ஆன்சருமே இதில் அட்டாச்சாக இருக்கும். இந்த ஒன்றே பக்காவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் ஸ்டடியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு புக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அதில் வந்து 30 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த 30 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் நான் கொடுத்துட்றேன். அடிஷ்னலாக இது வந்து எம்சிக்யூ புக். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெஸ்மரைஸ் அகாடமிலேருந்து இந்த 10 யூனிட்டுக்கும்
நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு தனியா ஒரு கொஸ்டின் பேங்க்குமே நான் குடுத்துர்றேன். இது கம்ப்ளீட்டா கொஸ்டின் பேங்க் மட்டும் தான். இதுல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியலே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி கொஸ்டின் பேங்க்கு வித் கீ ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் வைஸாவே குடுத்துர்றோம். இந்த ஒரு புக் வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிவிஷனும், ஒரு டெஸ்ட் பேட்ச் பிராக்டிஸும் பக்காவா குடுக்குற ஒரு புக்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க கையில வச்சுக்கிட்டு, இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுடைய அப்கமிங் எக்ஸாம ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, 7000 நம்ம போட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆஃபர் பண்ணி 6000ஆ நம்ம போட்டிருக்கோம். ஸோ புக்கு ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 6000 பிரைஸ்ல இந்த 13 புக்குமே உங்க கைக்கு வரும். ஸோ 10 யூனிட்டுக்கான புக்கு, பிளஸ் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி, ஒரு கொஸ்டின் பேங்க்கு, இன்னொன்னு எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ இந்த 13 புக்கும் நீங்க வச்சு படிக்கும்போது, கம்ப்ளீட்டா இந்த எக்ஸாம சூப்பராவே ஃபேஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். என்ன கான்டாக்ட் பண்ணி, இந்த புக்ஸ வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வேற எதனா டவுட் இருக்குதுனாலும், ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, கால் பண்ணி உங்களுடைய டவுட்டுங்கள தெளிவா கேட்டுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. தேங்க் யூ.